வணக்கம் தோழர்களே. இந்த தனலாபம் அக்கா இருக்கிறாங்கல்ல, யார் அந்த அக்கான்னு கேட்குறீங்களா? எம்எல்ஏ ஆஃபீஸ்லேயே பணம் என்றதுக்கு ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு தனலாபம்னு எழுதி போட்டுக்கிட்டு போறவங்கட்டெல்லாம் பாக்கெட் அடிச்சு பைக்குள்ள போட்டுட்டு போனாங்களே ஒரு அக்கா. கமலஹாசன் அவங்களை ஏமாத்தி நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல வச்சாங்களே ஒரு அக்கா. நம்ம வானதி அக்கா தான் நேத்து கர்ச்சனை பண்ணிட்டாங்க. நெருப்பு தெரிக்க பேசி இருக்கிறாங்க, குண்டலிக சக்தியை எழுப்பி பேசி இருக்கிறாங்க, சும்மா அத்திரடியா சரவடியா நொறுக்கி இருக்கிறாங்க. அவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்களே நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா நேத்து அப்படிதான் ஆவேசமா பேசி இருக்கிறாங்க. என்ன ஆவேசம் தெரியுமா? தமிழ்நாடு எப்படியா உருப்படியா இருக்கலாம், தமிழ்நாட்டுல எப்படியா சண்டை இல்லாம இருக்கலாம், தமிழ்நாட்டு எதுக்கு அமைதியா இருக்கு அப்படின்ற கடுப்பு அந்த அக்காவுக்கு. அதுல மோடி ஏதோ புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாராம், அதை தமிழ்நாடு அறிமுகப்படுத்தலையா, தமிழ்நாடு மாட்டேன்றுச்சான். விஸ்வகர்மா என்கிற ஒரு சாதி பிரிவினரை சேர்த்து ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கிற செல்வபுரத்துல ஒரு மண்டபத்துல உட்கார வச்சு எங்க அக்கா அப்படி புரட்சிகரமான வாழ்த்து சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் கூச்சமா இல்லையா? நீங்கள் எல்லாம் போராட மாட்டீர்களா? ஏன் போராட மாட்டீங்க? நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? உங்கள் குலத்தொழிலை தானே வளர்ப்பதற்கு மோடி கோடிக்கணக்கில் கொட்டுறாரு. எப்படியாவது இந்த மக்களை உயர்த்தி விட்டுற மாட்டோமா அப்படின்னு பாக்குறாரு. ஆனா நீங்க ஏன் அதை கண்டுக்க மாட்டீங்க? நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? பக்கத்துல இருக்க கர்நாடகத்தை பாருங்க, இந்த பக்கம் ஆந்திராவை பாருங்க, தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் வேண்டான்றாங்க, அதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அக்கா மூச்சு இறக்க பேசியிருக்கு. நமக்கே பரிதாபமா இருக்குன்னா பாத்துக்கங்களே, அந்த அளவுக்கு பரிதாபமா இறங்கி அடிச்சிருக்கிறாங்க நம்ம அக்கா. முதல்ல அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பாத்தீங்கல்ல, அக்கா ஆவேசம், புரட்சி புயல், வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி கையாட்டி காலாட்டி ஊன்னு பேசியிருக்கிறாங்க. எனக்கே பேரதிர்ச்சியா இருந்துச்சு. அக்கா எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. எங்க அக்காலாம் பர்ஃபார்ம் கொடுத்தா ராதி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களாம் செமையா அடிப்பாங்க. அவங்களாம் பிச்சை வாங்கணும் போல இருக்கே. அப்புறம் அந்த அம்மா சாவுத்ரி, நடிகையர் திலகம், அவங்களாம் ஓரமா உட்காந்து ஆடு பார்ப்பாங்க போல இருக்கே. அம்புட்டு பெர்ஃபார்மன்ஸுங்க. அப்படி என்னத்தை பண்ணி பிடிச்சி தமிழ்நாடு தானே கேட்குறீங்க? வெரி சிம்பிளுங்க. இந்த விஸ்வகர்மா யோஜனான்னு இந்த ஒரு வருஷமா உளறிட்டு இருக்கு இந்த சங்கி கும்பல். அது என்னையா விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. உங்க அப்பா அத்தா என்ன தொழில் பண்றாங்களோ அந்த தொழிலை நீங்களும் பண்ணுங்க. எது இதுக்கு தானே நம்ம ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கே தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம். உங்க அப்பா அம்மா பார்க்குற தொழில அந்த குழந்தைங்களை பார்க்க வைக்கிறதுக்கு நவீன வடிவத்தில் ஒரு உள்குத்து வேலையை மோடி செய்யறாப்ல. இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் செய்ய துடியுது. அதற்கான பேரு தான் விஸ்வகர்மா யோஜனா திட்டம். அதுல என்னக்கா இருக்கு அப்படிதானே கேக்குறீங்க? 18 தொழில் இந்த திட்டத்துக்குள்ள வருது. 18 தொழில்னா என்ன அப்படின்றீங்களா? மண்பானை செய்யறது, செருப்பு தைக்கிறது, முடி திருத்துறது, துணி துவைக்கிறது, அப்புறம் தச்சு வேலை பார்க்கறது, கட்டட வேலை பார்க்கறது, இப்படி 18 தொழில். ஏக்கா இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு என் பிள்ளைய டாக்டர் ஆக்கலாம், அந்த கடுப்புல தான் நாங்களும் பேசுறோம். நான் என்ன கேட்குறேன்னா, 18 வகையான தொழில்கள்னு போட்டுட்டு அதுக்கு அவங்க யாரு தெரியுமா அந்த தொழிலில் அப்ளை பண்ண முடியும், அந்த லோனை அப்ளை பண்ண முடியும்? யாரெல்லாம் பரம்பரையா ஒரு தொழிலை செஞ்சு வர்றாங்களோ, இந்த மண்பானை செய்யறதையோ, செருப்பு தைக்கிறதையோ, முடி திருத்துறையோ பரம்பரையா செஞ்சுக்கிறவங்க, அப்புறம் ஒரு குரு கிட்ட கத்துக்கிறவங்க, இவங்க தான் ட்ரெடிஷ்னலா இதை ஒரு தொழிலா செய்யறவங்க தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்ப இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? இந்த 18 வேலையை செய்யற சாதியை சேர்ந்த மக்கள், அவங்களுடைய குழந்தைகள், அந்த சாதியை சேர்ந்த அவங்க செஞ்சிட்டு இருந்த அதே பணியை செய்யணும். அதுக்கு தானே அர்த்தம். அதனால தானே நீ ட்ரெடிஷ்னலா கத்துக்கிட்டவங்க வரணும்னு கேட்குற. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், நீ செருப்பு தைச்சா ஓம் பிள்ளை செருப்பு தைக்கணும், நீங்க முடி வெட்டினா உங்க பிள்ளை முடி வெட்டணும், நீங்க மண்பானை செய்யறவரா இருந்தா உங்க பிள்ளை மண்பானை செய்யணும். அப்போ உங்க பிள்ளை என்னவாகக்கூடாது? கலெக்டர் ஆகக்கூடாது, ஐபிஎஸ் ஆகக்கூடாது, பெரிய நீதிபதி ஆகக்கூடாது, பெரிய பேராசிரியர் ஆகக்கூடாது, ஒரு பெரிய டாக்டர் ஆகக்கூடாது, என்ஜினியர் ஆகக்கூடாது, ஆர்கிடெக்ட் ஆகிடக்கூடாது. நீங்க என்னவா இருக்கணும்? தாத்தன் பாட்டைங்க காலங்காலமா சாதியால ஒடுக்கப்பட்டு ஒரு தொழிலையே கையில வச்சுட்டு அவமானப்பட்டு இருப்பாங்களா, அந்த தொழிலை நீயும் செய்யறான். நான் என்ன தொழிலை அவமானமா பேசலங்க. ஆனா ஒரு சாதி இந்த தொழிலாம் செய்யணும்னு சொன்னா அதை எதிர்ப்போம்.
அதை தட்டி கேட்போம். இன்னைக்கு நவீன உலகம் வந்துருச்சுங்க, யார் வேணாலும் முடி திருத்துற கலையை படிச்சுக்கிட்டா வரலாம். ஆனா மீண்டும் ட்ரெடிஷனல் நீ அதை செய்யணும்னு சொன்னேன்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா? இதை நாம கேள்வி கேட்க மாட்டோமா? இந்த பயிற்சியில 500 ரூபா கொடுப்பாங்க மாசத்துக்கு. பயிற்சி முடிச்சிட்டோம்னா முதல் வருஷம் 1 லட்சம் லோனு, அடுத்த வருஷம் 2 லட்சம் லோனு ஒழுங்கா கட்டினா. என்னையா இது அயோக்கியத்தனமா இல்ல? இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக நீங்க நீட்டை கொண்டு வந்தீங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஒன்றிய மோடி அரசு உச்ச நீதிமன்றத்துல மருத்துவ உயர்கல்வியில நேரடியா பதிலளிக்கும் போது நாங்க இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மாட்டோம்னு சொன்னது குரூப் தானே நீங்க. புதிய கல்விக் கொள்கையில இடஒதுக்கீட்டு, ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களே. பரீட்சைகள் மூலமாக சாமானிய வீட்டு குழந்தைங்களை பள்ளிக்கூட வாசல்ல நிறுத்தி வைக்கிற அயோக்கியத்தனத்தை பண்றவங்க தானே நீங்க. அப்புறம் என்ன இதுக்காக இப்ப விஸ்வகர்மான்னு தூக்கிட்டு வரீங்க? ஏன்னா அதுல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நீட்டா நீ இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிக்கிற, புதிய கல்விக் கொள்கையா கல்விக்கே எதிராக நிக்கிற, என் புள்ள படிக்க கூடாது நீ யோசிக்கிறேன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்புறம் நவீன வடிவத்துல உள்ள வரோம். அதுக்கு ரங்கராஜ் பாண்டே பரவாயில்ல போல இருக்கே. நம்ம அக்கா வானதி சீனிவாசனும் நம்ம அம்மா நிர்மலா சீதாராமனும் உருட்டுனதுக்கு ரங்கராஜ் பரவாயில்லங்க, அதங்க பூண்டைன்னு ஒரு பேர் வச்சிருக்காருல்ல அந்த ஆளுங்க. அவர் என்ன சொன்னாரு? ஏன் தெரியுமா விஸ்வகர்மா இருக்கு? அவங்க அப்பாவுக்கு ஒரு தொழில நாலெட்ஜ் இருக்கு, ரைட்டு. அந்த நாலெட்ஜை மகன் கத்துக்காம போறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து அப்பன் தொழில கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறதாம். இதைத்தாய நாங்களும் சொல்றோம் குலக்கல்வி, இதைத்தான் நாங்களும் சொல்றோம். அதனாலதான் ராஜாஜியுடைய ஆட்சியே தலையிழ புரட்டி போடப்பட்டுச்சு தமிழ்நாட்டில். குலக்கல்வியை திணிச்சேன்னா நீ ஆட்சியில் இருக்க முடியாதுன்னு உணர்த்தின மாநிலம் தமிழ்நாடு இல்லையா? அதுக்கு பிறகுதானே காமராஜர் முதலமைச்சரா வர்றாரு. குலக்கல்வி தானே முதல்ல எதிர்த்து நிக்கிறாரு காமராஜரு. அது இன்னொன்னு சொல்லவா? அதுல அவர் சொல்றாரு, இந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காக 1 லட்சம் லோன் வாங்கிக்கோ, 2 லட்சம் லோன் வாங்கிக்கணும், 3 லட்சம் கொடுக்குறாங்களாம். அப்ப அது எதுக்கு உதவுதான்? அப்பா சொல்லுவாரான், என்னடே என்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்தேன்னா 1.5 லட்சம் நான் ஃபீஸ் கட்டணும், இங்கே அவங்க காசு கொடுக்குறாங்கடா, நான் உனக்கு சொல்லித்தர்றேன், வா நம்ம உட்காந்து தொழிலை பார்ப்போம். ஹே ரங்கராஜ், உங்களுக்கெல்லாம் மட்டும் மூளை இருந்தா அடித்து ஜெயிச்சவங்க நாங்கள், போராடி களத்துக்கு வந்தவங்க நாங்கள். பார்ப்பன அதிகாரத்தை முதல்ல களத்துல நின்று அடிச்சு ஜெயிச்ச வம்சத்துல பிறந்த பிள்ளைங்க நாங்க. நீங்க இதை கூட தெரிஞ்சுக்காத பித்துக்குழி நடிச்சிட்டு இருக்கீங்களா? எங்களை பார்த்தா உங்களுக்கு அப்படி தோணுதா? நீங்கள்லாம் பேசுற பேச்சு சிறப்பான பேச்சு நம்புறீங்களா? இதுதாங்க பார்ப்பன புத்தின்றது, இதுதாங்க RSS திட்டம், இதுதாங்க பிஜேபியினுடைய வேலை. அதைத்தாங்க நவீன வடிவத்துல சொல்றாங்க விஸ்வகர்மா யோஜனான்னு. அப்ப அதை கண்டுபிடிச்சு நம்ம என்ன சொல்றோம்? இந்த வேலை எங்க கிட்ட வச்சுக்கிறத. தமிழ்நாடு வேற மாதிரி மாநிலம், இங்க குழந்தைங்க படிக்கிறதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். ஒரே ஒரு உதாரணம் பிஜேபி ஆள்ற மாநிலத்தை சொல்லவா? மகாராஷ்டிரா. அங்க 29,000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டீங்க, 25,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை கரண்டே கிடையாது. 9 லட்சம் மாணவர்கள் படிப்பை இடைநிறுத்தம் பண்ணிட்டு தெருவுக்கு வந்துட்டாங்க, படிக்க முடியாம போச்சு. இந்த லட்சணத்துல 15 வருஷத்துக்கு மேல ஆட்சி செய்யற காவி கும்பல் மத்திய பிரதேசத்துல கல்வியை வச்சிருக்கு. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லை. நாங்க எப்படி வச்சிருக்கிறோம்? முதல்ல யூனிஃபார்ம் இலவசமா கொடுத்தோம், அதுக்கப்புறம் சைக்கிள் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், புக்ஸ் கொடுத்தோம், பைய கொடுத்தோம், இலவசமா பஸ்ல போயிட்டு வாப்பா 5 ரூபா உனக்கு செலவு இருக்க கூடாதுன்னு இலவச பஸ் பாஸ் கொடுத்தோம். அது பத்தல. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? காலையில சாப்பாடு, நீ பசியோட வராத தங்கம், காலையில சாப்பிடுறா, உன் அறிவு தான் இந்த சமூகத்தின் வளமையாக்கும். காலை சாப்பாடு கொடுத்தோம், மத்தியான சாப்பாடு கொடுத்தோம். பார்ப்பனியன் கேலி பண்ணுச்சு, கக்கூஸ் நிரம்பு வழியுதுன்னு, நீ சொல்லிட்டே இருடா அப்படின்னு நம்ம சாப்பாடு கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு. காலேஜுக்கு வர்றையா, உனக்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்கு, வா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்ச குழந்தைங்க, தொழிற்கல்வியில உங்களுக்கு நாங்க பாத்துக்கிறோம், எல்லா செலவையும் அரசாங்கம் ஏத்துக்கிறோம்னு சொன்னோம். அதோட அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற உயர்கல்விக்கு வர்ற எல்லா குழந்தைகளுக்கும், ஆண் குழந்தையா இருந்தா தமிழ் புதவன், பெண் குழந்தையாக இருந்தா புதுமை பெண் திட்டம், அதன் மூலமா 1000 ரூபாய் கையில கொடுத்தோம். 5 ரூபா கூட அவங்க அம்மா அப்பா செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லாம கல்வியை உயர்த்தி பிடித்த ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. நாங்க உசுரை கொடுத்து இங்க படிக்க வச்சுட்டு இருப்போம், நீங்க விஸ்வகர்மா கோஸ்வகர்மான்னு உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு இங்க உருட்டி விட்டுட்டு இருப்பீங்க, நாங்க வேடிக்கை பார்ப்போமா? அதனாலதான் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர்கள் திடீர்னு வேற ஒரு ரீசனுக்காக நம்ம அம்மா அவங்க நிர்மலா சீதாராமனை உண்டு இல்லைன்னு உருட்டி விட்டுருக்காங்க. அதுதான் அக்காவுக்கு கடுப்பாயிருச்சு. நீங்க வந்து போராட்டம் நடத்திருக்கீங்க பிஜேபி அரச, அந்த பிஜேபி அரச நீங்க போராட்டம் நடத்தினதுனால எங்களுக்கு பெரிய நெருக்கடி ஆயிப்போச்சு, நீங்க எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கலாமா? உங்களுக்காக நான் பேசுகிறேன். அக்கா நீங்க மக்களுக்காக பேசுனதெல்லாம் போதுங்கக்கா, நீங்க யாருன்னு ஊரறியும்.
நீங்கள் வசூல் பண்ணீங்கன்னா வாயில் போட்டிங்கன்னா போகுமான்னு இருக்கணும். மக்களுக்காக போராட நாங்கள் இருக்கோம். மக்களுக்கு என்ன தேவைன்ற உணர்த்துவதற்கு நாங்கள் இருக்கிறோம். காலகாலமாக பார்ப்பனியும் மக்களை கல்வியற்றவர்களாக, வேலை வாய்ப்பற்றவர்களாக, பொருளாதார தன்னிறைவு அற்றவர்களாக தெருவில் நிறுத்தினதை அடிச்சு நொறுக்கி மாத்திட்டு இருக்கு தமிழ்நாடு. இங்க வந்து உட்காந்து உருட்டுறீங்க விஸ்வகர்மான்னு. ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆளுங்க, வானதி மாதிரி ஆளுங்க, அப்புறம் அம்மா அவங்க யாரு நிர்மலா சீதாராமன் மாதிரி ஆளுங்கள்லாம் 1000 பேர் வரலாம். காலம் பூரா அதிகாரத்தில் நீங்களே உட்காந்துருப்பீங்க. எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் செருப்பு தைச்சிட்டு இருக்கோம், முடி வெட்டிக்கிட்டு இருக்கோம், மண்பானை செஞ்சுட்டு இருக்குமா? எங்களோட போகட்டும் அந்த கஷ்ட காலமெல்லாம். எங்கள் பிள்ளைங்க தலை நிமிந்து நிற்கணும், அதிகாரத்துக்கு வரணும். அதுக்கு அடிப்படை கல்வி. நீங்கள் தொழில் சொல்லித்தாரன்ற பேரில் எங்கள் பிள்ளைகளை முடக்கி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடைச்சி குலத்தொழிலை செய்ய வச்சு உங்களுக்கு அடிமையாக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது தமிழ்நாட்டில் நடக்காது. எழுதி வச்சுக்கோங்க.